2012 மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருந்துச்சு. இன்னைக்கு பாடி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்கள் முன்னாடிலாம் நின்று நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நான் இழந்திருக்கேன். அன்னைக்கு அவங்க அந்த ஒரு 10-15 பேர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Yes, come on. Evan Tommy, நம்மளுடைய mass movie team onto the stage. இன்னும் இருக்குங்க, இன்னும் இருக்கு. Thank you so much, sir. Thank you. Please be seated. அப்பா இல்லங்க, லைட்டா நான் மைக் எடுத்தேன், அப்பவே நினைச்சிட்டேன் இந்த எனர்ஜிக்கு நடுவுல நம்ம வாய்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. ஒன்ஸ் அகைன் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் நம்மளோட மாஸ் மூவி டீம். Seriously, thank you so much. Thanks for the love. And once again, I welcome நம்மளுடைய மாஸ் மூவி டீம்ல இருந்து நம்மளுடைய கவின் சார் அண்ட் மணிவரன் சார். Thanks for coming. And நம்மளுடைய ஃபாத்திமா காலேஜ் சார்பா ஒரு சின்ன வார்ம் வெல்கம். Can I have the mics, please? Sir. Seriously, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த ஒரு நேரத்துல. பிகாஸ் அங்கிருந்து உங்களுக்கு நாங்கள் சின்ன திரையிலேருந்து வெளித்தர வரைக்கும் எல்லா மொமெண்ட்டையும் நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கோம். பயங்கரமாக உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஃபேன் சார். ஸோ அதெல்லாம் நீங்களே பேசுறீங்க, இல்லைன்னா அவ்வளோதான் சார். என்ன எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை இங்கே சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் காலேஜில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ஏதாவது கேட்கணுங்களா? இல்லை சார், கண்டிப்பாக சார். நான் இல்லை சார், எல்லாரும் கேட்கணுமா இல்லையாங்க? இல்லைன்னா நான் பாட்டு பேசிட்டு நான் கிளம்பிடுவேன். இல்லை சார், கண்டிப்பா சார். ஏன்னா வந்து நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஒரு லவ்க்காக வெயிட் பண்றோம். அதனால எங்களுக்கு நீங்க இப்படி மட்டும் ஒரு லவ் கொடுத்தீங்கன்னா போதும் சார். ஏன்னா வரும்போதே சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை ஓகே. மணிமாறன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே இருந்து வந்து இது பண்ணது. ஏன்னா பாட்டு வந்து அவர் பாடினது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பாட்டு கிளாஸ் மாதிரி ஆக்கி விட்டார் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். நல்ல வேலை. ஏன்னா சில இடத்துல நம்மளை சொல்லுவாங்க பாடுங்க ஆடுங்கம்மாங்க, எது வருதோ அதை பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான் நம்மளுக்கு. நல்ல வேலை அண்ணன் வந்து அந்த ஏரியாவை கொஞ்சம் காப்பாற்றிட்டாரு. ரொம்ப நன்றிண்ணே. இந்த பாட்டுக்குமே ரொம்ப நன்றிண்ணே. நான் உங்கள்கிட்ட நேரில் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேஜும் அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக என்னோட கெரியரில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அது உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டை வேற எங்கேயோ போக வேண்டியது, அது எனக்கு வந்து சேர்ந்ததில் அதில் ஒரு சந்தோஷம். தேங்க்யூ. ஆக்சுவலாக பொதுவாக அந்த மாதிரி ஈவெண்ட்ஸு இதுக்கெல்லாம் போகும்போது வந்து நம்ம போகும்போது இல்லை கிளம்பும்போது மேக்ஸிமம் ஏதாவது கொஞ்சம் யோசிப்பேன். இங்கே போய் பேசுறது, நம்ம பெருசாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரும் கிடையாது. சரி, ஒரு படிக்கிற இடத்துக்கு போகிறோம், நம்மளே ஃபஸ்ட்டு சரியாக படிக்காத ஒரு ஆள், அதை பற்றி என்ன பேசுறது, அப்படி வர எல்லாத்தையும் தோணும். ஆனால் எனக்கு இப்போ வரும்போது சடனாக தோணுது, இருக்கீங்க செக் 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 இல்லை எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, எனக்கு ஒரு 2012 மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துருந்துச்சு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா மதுரையில் தான் நடந்தது. இல்லை அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமேட்டு
இன்னைக்கு பாடி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு உங்க முன்னாடிலாம் நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே மதுரை மக்கள் தான். வாவ். இல்ல இல்ல ஒரு இது செலிப்ரேட் பண்றதுக்கோ அதுக்காக நான் சொல்ல. ஏன்னா ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்ல நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நான் இழந்திருக்கேன். அந்த டைம்ல டாக்டர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னது, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு தெரில, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச நல்ல காரியமா இல்லை நம்ம அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமான்னு தெரில. மதுரை மக்கள் தான் எனக்கு அந்த டைம்ல டக்குன்னு வண்டியிலேருந்து எடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றி எல்லாத்தையுமே அனுப்பிச்சு கொண்டு போய் சேர்த்து பார்த்துக்கிட்டது. எனக்கு இத்தனைக்கும் அவங்க முகம் தெரியாது, யார் என்னன்னு தெரியாது, பேர் எதுவுமே தெரியாது. ஆனால் அன்னைக்கு அவங்க அந்த ஒரு 10-15 பேர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயாச்சு, ஆப்ரேஷன் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் ஒரு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையுமே கரெக்டான டாக்டர்ஸ், கரெக்டான அந்த ஆர்த்தோ டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், அது இதுன்னு அது ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே திருப்பி அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்ததால மட்டுமே தான் அதுவும் ஒரு காரணம் இன்னைக்கு நம்ம இயங்கிட்டு இருக்கிறதுக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் சரியாக படிக்கலை, ஆனால் எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஆனால் ஒரு வேளை படிச்சிருந்தா இதோட சூப்பரான இடத்துக்கும் நான் போயிருந்திருப்பேன். அந்த டாக்டர்ஸ் அன்னைக்கு இருந்த அந்த ஆம்புலன்ஸ் அண்ணா அவங்க யாருமே இல்லை அப்படின்னா லைஃப் என்னவா ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எனக்கு அதை மட்டும்தான் மெயினாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன பிடிக்குதோ படிங்க, என்ன வேலை பிடிக்குதோ அதை செய்யுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஏன்னா இன்றைக்கி நான் வரும்போது எல்லா முகத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியுது. டீச்சர்ஸ் ஆகட்டும், ஸ்டாஃப் ஆகட்டும், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா முகத்துலேயுமே அது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம். நம்ம ரியல் லைஃப், ரியல் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது இந்த 3 வருஷம் படிப்பீங்களா, அதுக்கப்புறம் அந்த ரியலான அந்த வேர்ல்டுக்குள்ளே போகும்போது லைஃப் நம்மளுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம பாஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு அதாமே போயிடும். ஸோ இன்னொரு முக்கியமான காரணம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், அன்னைக்கு என் கூட இருந்த நண்பர்கள், அந்த நண்பர்கள் எனக்கு கிடைச்ச இடம் என்னோடய ஸ்கூலு, என்னோடய காலேஜு. ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே அந்த மாதிரி கரெக்டான நண்பர்கள் மட்டும் கிடைச்சிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே தானாகவே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நல்ல நண்பர்களும் நல்ல ஃப்யூச்சர் எல்லாருக்குமே அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தெரில, எனக்கு சடனாக வர வழியில் இதான் தோணுச்சு. ஸோ தோணுனதை அப்படியே சொல்லிட்டேன். மற்றபடி எதுக்காக வந்தோம், இந்த நான் முடிச்சிடுறேங்க, சாரி. மற்றபடி அதான் மாஸ்க் படம் நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் காலேஜ் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், சமத்தா எல்லாரும் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு வரணும், வந்து நல்லபடியாக அன்னைக்கு டியூட்டி என்னவோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்போ போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட் தேவையானப்போ என்டர் ஆகுங்க, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிடுங்க, அவ்வளோதான். அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோதாங்க, இதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக கேமராவுக்கு பின்னாடி கேர்ள்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு, நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு சென்னையில் இப்படி இருந்திருந்தாலே அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு ஒரு மதுரை மாதிரியான ஊரில் வந்து இன்னைக்கு இது எல்லாமே இவ்வளோ தூரம் முன்னாடி நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னும் பெருசாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நடக்கணும், எல்லாருமே பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கடவுளையும் வேண்டிக்கிறேன், உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பா சார். நம்மளோட மாஸ்க் மூவில இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். லிஃப்ட் பார்த்திருக்கோம், டாடா பார்த்திருக்கோம், அண்ட் ஸ்டார் பார்த்திருக்கோம். இப்போ மாஸ்க்ல இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நாங்கள் எதிர்பார்க்கலாம். வந்து டைரக்டரோட நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அது. அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரில் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான் அது. மற்றபடி பார்க்கும்போது டெஃபினட்டாக முக்கியமாக எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, அது பார்த்துட்டு சொல்லுங்க. எப்படி? கண்டிப்பா சார், ஏன்னா அதுல ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லருமே கூட. ஸோ இந்த நேரத்துல நம்ம ஆண்ட்ரியா மேம் எல்லாருமே இருக்காங்க, கண்டிப்பா ஒரு ஃபைட் சீன் நாங்க எதுவும் எதிர்பார்க்கலாமா? பிகாஸ் ஃபுல்லா பார்க்கும்போது எங்களால கெஸ் பண்ண முடியல. படத்துல ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும், ஆனா படம் ஆக்ஷன் படம் கிடையாது. ஓகே, படத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருக்கும்.
ஸோ கண்டிப்பா சார் நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாமே. அண்ட் அதை தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்மளுடைய மாஸ்க் மூவியை நாங்க கொடுக்கறதுல அண்ட் எங்களுடைய ஃபாத்திமா காலேஜுமே ரொம்ப பெருமை அடைகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி மதுரை அவங்க வரவேற்றுட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை உடன் பயணிக்க போறோம். அண்ட் November 21st நம்மளுடைய சொல்லிடலாமா? எஸ், November 21st நம்மளுடைய ஸோ மாஸ்க் மூவி எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தியேட்டர்ல பார்க்க போறோம். அண்ட் சின்னதா நீங்க நிறைய சொன்னீங்கல்ல சார், ஒரு லைஃப் அட்வைஸ் மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அட்வைஸ் மாதிரி இருந்துச்சா? அட்வைஸ் மாதிரி இல்ல, லைட்டா அட்வைஸ்லாம் வேணாம். ஏன்னா நான் யார் அட்வைஸ் நான் கேட்டிருக்கேன். அட்வைஸ்லாம் எப்பவுமே யாரு எப்போ அவங்களாவே கேட்கறாங்களோ அப்பதான் சொல்லணும். இது ஏதோ மனசுக்கு பட்டது சோனிட்டேன், அவ்வளவுதான். வேணா வச்சுக்கோங்க, எல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க அப்பவே எடுத்துக்கிட்டோம் சார், நாங்க அப்பவே எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு மூவிலும் ஒரு ஸ்ட்ராங்கான டயலாக் இருக்க மாதிரி நம்மளுடைய மாஸ்க்ல அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா சார்? ஒவ்வொரு மூவிலுமே ஒரு ஸ்ட்ராங்கான டயலாக் இருக்குல்ல சார். நம்ம வந்து இந்த அன்பு வந்து ஸ்டபன் ஹார்ட்டோட தான் இதாகுது, அந்த மாதிரி நம்ம மாஸ்க்ல இல்ல. இது வந்து அதான் சொன்னேன்ல, அந்த அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் படத்துல இருக்கு. மேபி அந்த படத்தோட ஒரு மிடில் கிளாஸ் மூஞ்சு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த மிடில் கிளாஸ் மூஞ்சு அப்படின்ற டைலாக் மேபி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா சார். நாங்க எல்லாருமே பயங்கரமா ரிலேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் எங்க எல்லாருமே வந்து இந்த மூவி எப்ப வரும்ன்ற ஒரு வெயிட்ல தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன லவ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி சார். எல்லாமே வந்தது அவங்க தான் மட்டும் சொல்லுங்களேன் சார், மறுபடியும் வேணா டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாய் மட்டும் காமிங்களேன். இல்லங்க அதெல்லாம் ஓகேங்க, ரொம்ப விக்காதீங்க, விட்டுருங்க, பரவாயில்ல. ஆமா சார், ஏன்னா நாங்க எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ சோ மச் கவின் சார் ஃபார் த மாஸ்க் மூவி. நெக்ஸ்ட் நிறைய மூவில நாங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ எல்லாருக்குமே. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மாஸ்க் மூவி பத்தின சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்மளுடைய கவின் சார் அண்ட் மணிமாறன் சார் நமக்காக வந்திருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் நம்மளுடைய மாஸ்க் மூவி டீம். November 21st நம்மளோட தியேட்டர்ல வரப்போகுது, எல்லாரும் சேர்ந்து பார்க்க போறோம். அண்ட் தேங்க்யூ சோ மச். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.